ஓம் சாந்தி 20/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 25/2/2006 மதுபன். தாதி உடல்ல சிவத்தந்தை பிரம்மா தந்தை அவதரிச்சு சொன்ன முரளி இது. தலைப்பு சொல்றாங்க பாபா, உற்சவ தினமான இன்று மனதின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக மாயிடமிருந்து விடுபட்டிருக்கும் விரதம் எடுங்கள். கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கள். தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலை பெறுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ ஊக்கம் உற்சாகத்தோட நம்ம மனசனுடைய ஊக்கம் உற்சாகத்தின் மூலமா மாயாட்டந்து விடுபட்டு இருக்க விரதம் எடுங்கன்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விரதம் எடுங்க. கருணை உள்ளத்தோட மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கன்றாரு. நம்ம முக்தி அடைஞ்சாதான் மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். அந்த மாதிரி மாஸ்டர் முக்தி வள்ளல் ஆகுங்கன்றாரு. தந்தையுடன் போகணும்னா அவரு மாதிரியே நம்ம ஆகணும். சமநிலை பெறுங்கள்ன்றாரு. இன்று நாலாபுரமிலிருந்தும் மிக பிரியமான குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய இனிமேல இனிமையான அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் வந்தடைந்த வண்ணம் உள்ளன என சிவ ஜெயந்தின்னு சொல்றாரு. அதனால பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொருவரும் மனதிலும் பாப்தாதாவின் பிறந்த நாளுக்கான ஊக்கம் நிறைந்த வாழ்த்துக்கள் கலந்துள்ளன. நீங்கள் அனைவரும் கூட இந்த விசேஷமாக வாழ்த்துக்களை பெற வந்தீர்களா அல்லது தர வந்தீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா குழந்தைகளுக்கும் பாபாவுக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். சிவ ஜெயந்தி அன்னைக்கு தான் நம்மளும் பாபா குழந்தையா இருக்கோம். பாபாவும் நமக்கு கிடைச்சாரு, நமக்கும் பாபா கிடைச்சாரு, அப்புறம் அவருக்கும் நம்ம கிடைச்சிருக்கோம். அதனால 2 பேருக்கும் ஒரே நாள் பிறந்த நாள்ன்றனால இப்போ பெற வந்தீங்களா இல்லை தர வந்தீங்களான்னு கேட்குறாரு. பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். இன்றைய நாளின் சிறப்பே முழு கல்பத்திலும் இல்லாது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக இணைந்தே கொண்டாடும் நாள் என்றுட்டு பாபா சொல்றாரு. முழு கல்பத்திலுமே இந்த மாதிரி ஒரு நாள் வராது. என்னன்னா அப்பாவும் குழந்தைங்களும் சேர்ந்து கொண்டாடுற நாள், பர்த்டே கொண்டாடுற நாள் இதுன்றாரு. இதனை விசித்திர ஜெயந்தி, இது போன்ற ஜெயந்தி எப்போதாவது கொண்டாடியதுண்டான்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் இன்றோ பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியையும் குழந்தைகள் பாப்தாதாவின் ஜெயந்தியும் கொண்டாடுகின்றீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பெயர் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் இந்த ஒரு ஜெயந்திக்குள் அநேக ஜெயந்தி அடங்கியுள்ளது. உங்கள் அனைவருக்கும் அதிக சந்தோஷம் உள்ளது தானே. நாம் பாபாவிற்கு வாழ்த்து தர வந்துள்ளோம். தந்தையும் நமக்கு வாழ்த்து தர வந்துள்ளார். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். பர்த்டே வாழ்த்துக்கள் விஷஸ் சொல்ல வந்திருக்காரு. நம்மளும் அவருக்கு சொல்ல போயிருக்கோம். ஏனெனில் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக பிறந்தநாள் நிகழ்வது இது அதிமிதமான அன்பின் அடையாளமாகும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை குழந்தைகள் என்று ஏதும் செய்ய இயலாது, குழந்தைகளும் தந்தை என்று ஏதும் செய்ய இயலாது. பாபா நம்ம எல்லாமே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு உடம்புல வர்றதே பிரம்மா பாபா உடம்புல வராரு, வந்துதான் எல்லா காரியங்களும் செய்யணும். நம்மளும் பாபா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால 2 பேராலையும் யாரும் ஒருத்தவங்க இல்லாம ஒருத்தவங்க. சிவநிலையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை. பிறவியும் ஒன்றாக சங்கமயுகத்தில் இருப்பதும் ஒன்றாகவே. ஏனெனில் தந்தையும் குழந்தைகளும் இப்ப கம்பைண்டாக இணைந்திருக்கிறாங்க. சிவசக்தி இணைந்த சுரூபமாக இருக்கிறாங்க. உலக நன்மைக்கான செயலும் ஒன்றாகவே நடைபெறுகின்றதுன்ட்டு பாபா சொல்றார். தனித்து தந்தையும் செய்ய இயலாது, குழந்தைகளும் செய்ய இயலாது. உடனிருந்தே செயல்படுபவர் தந்தையின் வாக்கு உடனிருப்பும் உடன் செல்வம் அல்லவா, வாக்கு உள்ளதல்லவா அப்படின்ட்டு சொல்றாரு. பாபா நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்க சங்கமிகத்துல ஒன்னாவே இருப்போம், வாழற வரைக்கும் அவர் மடியில ஒன்னாவே இருப்போம். போகும்போது சாகும்போதும் அவர் கூடவே போவோம் இல்லையா. உடன் செல்வம் அல்லவா, புள்ளியா பறந்து, அதாவது இந்த உடலை விட்டு போகும்போது புள்ளியா பறந்து அவர் கூடயே போகும் இல்லையா. இந்த வாக்கு உள்ளதல்லவான்றாரு. தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான இத்தகைய அன்பை பார்த்துள்ளீர்களா, பார்த்ததுண்டா, அனுபவம் செய்துள்ளீர்களான்றாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா குழந்தைக்கும் உள்ள அன்பு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதே இந்த கலியுகத்துல அப்பா மகன் உறவுல அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இங்க பாபா நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, ஒன்னாவே வாழ்வோம், ஒன்னாவே போவோம் எல்லாரும். எனவே இந்த சங்கம யுகத்திற்கு மகிமை உள்ளது. இந்த சந்திப்பின் நினைவாக பல்வேறு விழாக்களை கொண்டாடுறாங்க. இந்த சிவஜெயந்தி நன்னாளில் பக்தர்கள் வாருங்கள் என அழைக்கிறாங்க. பக்தர்கள் ஒரு பக்கம் சிவராத்திரி கொண்டாடுறாங்க, அங்க வாங்க வாங்கன்னு கூட்டுனுக்குறாங்க கடவுள் எப்போ வருவாரு, எப்படி வருவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க கடவுள் வந்துட்டார் இல்லையா, வந்ததை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். கடவுள் பிரம்மா உடல்ல நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. 100 வருஷம் ஒரு காரியம் நடைபெற்று இருக்குது, அதை நம்ம கொண்டாடுறீங்க. அவங்க பக்தர்கள் எப்போ வருவாரு, கடவுள் வருவாரான்ட்டு காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாப்தாதாவுக்கு பக்தர்களின் மீதும் அன்பு உள்ளது. ஆனா பாபா பக்தர்கள் மேல அவருக்கு அன்பு இருக்கு. ஏன்னா அவங்க தீவிர பக்தி செய்யறாங்க இல்லையா, அதனால அவரும் எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் தானே. இறக்கவும் வருகிறது, எவ்வளவு முயற்சிக்கின்றார்கள், அவங்களுக்கு மேல கருணையே வருது.
இப்போ பக்தர்கள் ரொம்ப மெனக்கெடுறாங்க. நமக்கு அடைஞ்சிட்டோம், நம்ம ஃப்ரீயா ஜாலியா இருக்கிறோம். ஆனா அவங்க ரொம்ப என்னென்னமோ பண்ணி கடவுளை அடையிறதுக்கு முயற்சி செய்றாங்க. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்றீங்க? தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க தேடினீர்களா? தந்தை உங்களை தேடினாரா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க நீங்க வந்து என்ன தேடினீங்களா இல்ல நான் உங்களை தேடினான்னு கேக்குறாரு. யார் யாரை தேடியதுன்னு கேக்குறாரு. நீங்கள் தேடினீர்களா? நீங்களோ சுற்றி கொண்டேதான் இருந்தீங்க. நம்ம கடவுளை தேடணும். அதாவது கோயில் கோயிலா சுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனால் பாருங்கள், தந்தை குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து விட்டார். நம்ம எங்கெங்கேயோ சுத்தினா கூட பாபா நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து யாரோ நமக்கு இந்த முரளியை சொல்லியிருப்பாங்க. யாரோ நம்ம கேட்டு நம்ம அதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ கடவுளே வந்து நம்ம கிட்ட பேசுறது அனுபவம் ஆயிருக்கும். அப்புறம் மதுபனுக்கு போனா கடவுள் வந்திருக்கிறாரு. அவரை வந்து பாபா மீட்ல பேசும்போது கடவுளே நம்ம கிட்ட பேசுறாருன்றத நம்மளால நல்லா அனுபவம் பண்ண முடியும். அவரே நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டார். குழந்தைகள் எங்கோ சென்று தொலைந்து போனீர்கள்ன்றார். நீங்க 5000 வருஷம் ஆகுது என்னை விட்டு பிரிஞ்சு வந்து, எங்கேயோ போயிட்டீங்க, என்னை விட்டு தொலைஞ்சு போயிட்டீங்கன்றாரு. இன்று கூட பாருங்கள், பாரதத்தின் அநேக ராஜ்யத்திலிருந்து வந்துள்ளீர்கள். இன்னைக்கு பாபா மீட்டு சிவஜெயந்தி பாபா மீட்டு அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற விதவிதமான மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அயல்நாடும் குறைந்ததல்ல. அயல்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. 100 தேசங்கள்லேருந்து வந்துள்ளீர்கள். என்ன முயற்சி செய்தீர்கள்ன்ட்டு கேட்குறாரு. கை வைத்துங்கள், தந்தையை தேடுவதில் யாரெல்லாம் உழைத்தீர்கள்ன்ட்டு கேட்குறாரு. பக்தியில் செய்தீர்கள், ஆனால் தந்தை தேடி கண்டுபிடித்த பிறகு என்ன முயற்சி செய்தீர்கள்ன்ட்டு கேட்குறாரு. இப்போ பிகே ஆன பிறகு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க கடவுளை அடையறதுலான்னு கேட்குறாரு. செய்தீர்களா? முயற்சி ஒரு நொடியில் நிச்சயம் செய்து விட்டீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. செய்தீர்களா? என்ன முயற்சி செய்தீங்க? செய்தீர்களா? முயற்சி ஒரு நொடியில் நிச்சயம் செய்து விட்டீர்கள்ன்றாரு. ஒரு செகண்ட்ல நம்ம நிச்சயம் பண்ணிட்டோம். பாபா தான் வந்துட்டார். ஒரே சொல்லில் நமக்கு நிச்சயம் ஆயிற்று. ஒரு சொல்லுல நமக்கு நிச்சயம் ஆயிற்று. அந்த ஒரு சொல் எது? அந்த ஒரு சொல் எதுன்னு கேட்குறாரு. எனது குழந்தைகள், நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? மேரா பாபா. தந்தையும் என்ன சொன்னாரு? மேரா பச்சே, என்னுடைய குழந்தை அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். சுலபமான நிச்சயமா அப்படின்னு கேட்குறாரு. ஈஸியா நிச்சயம் வந்துருச்சு இல்லையா? கடினமா வந்ததா? சுலபம் தானே. சிறிது கடினம் என நினைப்பவர்கள் கை உயர்த்துங்க. அது கடினமா இன்னும் நிச்சய புத்தி வராதவங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிச்சயம் இல்லாம இருக்கிறவங்க கை உயர்த்துங்க. அவ்வப்போது கடினம் தானே இல்லையா? சுலபம் தான் பலவீனங்கள் கடினமாக்குகின்றதுன்னு சொல்றாரு. இப்ப சுலபம்தான், ஆனா அந்த பலவீனங்கள் நமக்குள்ள இருக்குல்ல, அது வந்து கஷ்டமாக்குது அப்படின்னு சொல்றாரு. பாப்தாதா பார்க்கின்றார். தன்னலமில்லாத உண்மையான பக்தர்கள் இன்றைய நாளில் மிகுந்த அன்புடன் விரதம் இருக்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உண்மையான பக்தர் வந்து அப்ப சிவன் மேல அப்படி ஒரு உருகி உருகி அன்பு, தன்னலமில்லாத பக்தர்கள் அவங்க மிகுந்த அன்போட விரதம் இருக்கிறாங்க. நீங்களும் விரதம் இருந்திருப்பீங்க. நம்மளும் வந்து பக்தி செய்யும்போது விரதம் இருந்திருப்போம். அவர்கள் சில தினங்களுக்கு விரதம் இருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு சிவராத்திரினா அன்னைக்கு மட்டும் நைட்டு கண்ணொழிப்பாங்க, அன்னைக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க. நீங்களோ இப்போது இருக்கும் ஒரு விரதத்தால், ஆனா நம்ம வந்து இப்ப ஒரு பிறவிக்கு விரதம் இருக்கிறோம். தூய்மைக்கான விரதம் இருக்கிறதுனால 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கிறதுன்னு சொல்றாரு. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றார்கள். அவங்க ஒவ்வொரு ஆண்டும் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. நீங்க கல்பத்திற்கு ஒரு முறைதான் விரதம் இருக்கிறீங்க, தூய்மைக்கான விரதம். சங்கம் யுகத்துல அது நம்ம எப்ப வரோமோ தெரியாது, எப்ப பிகே ஆகிறோமோ அன்னில இருந்து தான் ஆரம்பிக்குது அந்த விரதம். நம்ம தூய்மைக்கான விரதம் இருக்கிறோம். 5 விகாரத்தை விடுறது, நம்ம பாபாக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றது, அது எல்லாமே விரதம் வந்து கல்பத்துல ஒரு முறை நம்ம இருக்கிறோம். அவங்க என்னைக்கா ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்னைக்கு இருப்பாங்க. நம்ம கல்பத்துல ஒரு முறை இந்த விரதம் இருக்கிறோன்றார். இதனால் 21 பிறவிக்கு உடலாலோ மனதாலோ விரதமே இருக்க வேண்டியதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு முறை உங்க உங்க பிறவியே உங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா 21 பிறவிக்கு நீங்க அடுத்து எடுக்க போற சொர்க்கத்துல போய் நடிக்க போறீங்க இல்லையா? 21 பிறவிக்கு உடலாலையோ மனதாலோ விரதமே இருக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு பாபா நம்மள ஆக்கிடுறாரு. நீங்களும் விரதம் இருக்கிறீங்க. என்ன விரதம் இருக்கிறீங்க? இப்போ நம்ம என்ன விரதம் இருக்கோம்? அவங்க விரதம் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நைட்டு தூங்க மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் சாப்பாடு வந்து சுத்தமான உணவு சாப்பிடுவாங்க. அந்த மற்ற நாள்லாம் கண்ணாமண்ணான்னு சாப்பிடுவாங்க. அன்னைக்கு மட்டும் நல்ல ஒரு சுத்தமான உணவை சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம விரதம் இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு பிறவி ஃபுல்லாவே தூய்மையாகிறோம். என்ன விரதம்னா தூய உள்ளுணர்வு. உள்ளுணர்வுலே தூய்மையா ஆகிறோம். தூய உள்ளுணர்வு. அப்புறம் பார்வையை மாத்திரம் இல்லையா? எல்லாரையும் ஆத்மாவை பார்க்கறது. செயல், தூய வாழ்வெனும் விரதம் எடுத்துள்ளீர்கள்ன்றாரு. நம்ம செயல் கூட
எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். தூய வாழ்வே தூய்மையான விரதம் வந்து நம்ம எடுத்துள்ளீர்கள்ன்றாரு. வாழ்வே தூய்மையானது, பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்லன்றாரு. விஹாரத்துல போகாம இருக்கிறது மட்டும் தூய்மை அல்ல, வாழ்க்கையே தூய்மையானது. ஆகாரம், சாப்பாடு, விவகாரம், மற்றவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை, எல்லாம் விவகாரம் செய்யறது, உலகம் உலகம் சம்ஸ்காரம், நம்மளுடைய உலகம், அப்புறம் வந்து நம்மளுடைய சம்ஸ்காரம் எல்லாமே தூய்மையாக்குறது, அனைத்துமே தூய்மை. அவ்வாறு விரதம் எடுத்துள்ளீர்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பிகே ஆயிட்டீங்க, அந்த மாதிரி மாறி இருக்கிறீங்களா, அந்த மாதிரி விரதம் இப்போ எடுத்துள்ளீர்கள் தானேன்னு கேட்குறாரு. எடுத்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குறாரு. தலையசைங்கள் எடுத்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குறாரு. உறுதியாக எடுத்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு உறுதியா, நிச்சய புத்தியோட உறுதியா இந்த இந்த எல்லாமே மாத்திட்டீங்களா, உறுதியா சிறிது அறகுறையா அப்படின்னு கேட்குறாரு. நல்லது. மகாபூதமான காமம் இருக்கு இல்லையா, இதனை விரதம் எடுத்துறீங்களா இப்ப கேட்குறாரு. காமத்தை விட்டுட்டீங்களா, மகாபூதமே அதான் சொல்றாரு. இதனை விரதம் எடுத்தீர்களா, மீதமுள்ள நான்கிலும் விரதம் எடுத்துள்ளீர்களான்னு கேட்குறாரு. மீதம் வந்து கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதுலயும் விரதம் எடுத்துருக்கிறீங்களா, பிரம்மச்சாரி ஆகிட்டீங்க, எல்லாருமே பிரம்மச்சாரி ஆகிட்டோம். மேலும் பின்னால் உள்ள நான்கையும் விரதம் எடுத்தீர்களா. சரி, காமத்தை விட்டுட்டீங்க, கோபம் விட்டீங்களா, பற்று, ஆசை, அகங்காரம் விட்டீங்களா. அதுக்கே காமத்துக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, உடல் உணர்வே விட சொல்றாரு, அது ஒண்ணுமே நம்ம விடல. அதனால அதை சரி, அதை விடுங்க. மீதி 4 விட்டீங்களா, கோபம் விடுபட்டதா, கோபம் விடைபெற்று சென்றதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எல்லாருக்கும் கோபம் போயிடுச்சா, கோபமே வர்றது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. 2ஆம் நம்பர் தானே, பரவாயில்லை என்று இருந்து விடவில்லையே. சரி, 2வது பூதம் தானே, ஃபர்ஸ்ட் பூதம் ஓரளவுக்கு விட்டாச்சு, 2வது பூதம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்களா. எப்படி மகாபூதத்தை மகாபூதம் என புரிந்து கொண்டு மனம் சொல் செயலால் விரதம் வைத்தீர்களோ அவ்வாறே கோபத்தின் மீதும் விரதம் வைத்துள்ளீர்களான்ட்டு கேட்குறாரு. கோபத்தின் மீது விரதம் வைத்துள்ளோம் என்று நினைக்கின்றீர்கள். குழந்தை குட்டிகளும் உள்ளது. சிலர் வந்து நான் கோவப்படுறது கம்மியாயிடுச்சு, முன்னெல்லாம் ரொம்ப கோவப்படும், இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, அது மேல விரதம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, கோபத்தோடைய குழந்தை குட்டி கூட இருக்குதுன்றாரு. குழந்தை குட்டிலாம் இருக்குது. லோபம்னா ஆசை, அகங்காரம். ஆனால் இன்று பாப் தாதா கோபத்தை பற்றி தான் கேட்கிறாரு. இந்த ஆசை, அகங்காரத்தை அதெல்லாம் பத்தி இப்ப கேட்கல. இன்னைக்கு அதை பத்தி டாபிக் இல்லை. இன்னைக்கு டாபிக் வந்து கோபம் பத்தி பாபா கேட்கிறாரு. யாரெல்லாம் கோபத்தின் மீது முழு விரதம் வைத்துள்ளீர்கள்ட்டு கேட்கிறாரு. சரி, இப்ப நீங்க என்ன சிவராத்திரில அவங்கெல்லாம் விரதம் இருக்கிறாங்க, சாப்பிடாம நைட்டு கண்ணு முடிச்சுட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த ஒரு பிறவிக்கே நீங்க விரதம் இருக்கிறீங்க, பாபாக்காக, சிவனுக்காக. ஒரு பிறவிக்கு சாப்பாடு குடித்தல் மாத்திட்டீங்க. இப்ப 5 விகாரத்தையும் விடுறேன்ட்டு நீங்க விரதம் வச்சிருக்கிறீங்க. இப்ப காமத்தை விட்டுட்டீங்க, அடுத்து கோபம் விட்டீங்களான்னு கேட்கிறாரு. கோபத்தின் மீது முழு விரதம் வைத்துள்ளீர்கள் தானே அப்படின்னு கேட்கிறாரு. மனதளவிலும் கோபம் இல்லையா கேட்கிறாரு. உள்ளத்திலும் கோபத்தின் உணர்வில்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறாரு. சரி, மனசுல இல்ல, அதாவது வெளியில நம்ம கோபப்படல, உள்ளத்திலும் கூட கோபத்தின் உணர்வில்லை தானே அப்படின்னு கேட்கிறாரு. உள்ளுக்குள்ளார அப்படி எரியுதா, உள்ளுக்குள்ளார கடுப்பா கோபமா வருதா, அப்படி வரல தானே, அப்படித்தானே அப்படின்றாரு. இன்று சிவஜெயந்தி நாளில் பக்தர்களும் விரதம் இருக்கிறாங்க. பாப்தாதாவும் விரதம் குறித்து கேட்பார் அல்லவா. சிலர் கை வைத்தினாங்க. நல்லது. சரி, சிவஜெயந்தியில அவங்க விரதம் இருக்கிறாங்க, அது மாதிரி நம்ம என்ன விரதம் இருந்தோம்னு கேட்குறாரு. அதான் கேட்குறாரு. நல்லது, கை வைத்தவர்களை படம் பிடிங்கன்றாரு. இப்போ நம்மள யாரெல்லாம் நம்ம கோபத்தை விட்டுட்டோம்னு சொல்றாங்களோ போட்டோ எடுங்கன்றாரு. எங்க உண்மையாலுமே விட்டுட்டாங்களா இல்லையான்னு போட்டோ எடுக்க சொல்றாரு. ஏனெனில் பாப்தாதா நீங்கள் கை உயர்த்துவதால் மட்டும் ஏற்பதில்லை. கையெல்லாம் உயர்த்திட்டோம்னா உடனே கோபம் விட்டுட்டோம் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது இல்லையா. ஒரு சூழ்நிலை அனுப்பி வச்சு பார்ப்பாரு, அப்பயும் கோவப்படாம இருக்கிறாங்களா. அப்பதான் ஒரு டெஸ்ட் பேப்பர் அனுப்பிட்டு அப்பயும் கோவப்படாம இருந்தானா தான் பாஸ். உங்கள் துணையில் இருப்பவர்களும் சான்றிதழ் தர வேண்டும். பாபா சொல்றாரு பாருங்களேன், நான் கோபத்தை விட்டுட்டேன், நீங்க கையை உயர்த்தினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், உங்க கூட இருக்கிறவங்க சர்டிபிகேட் தரணுன்றாரு. உண்மையிலே இவங்க கோவப்படுறதில்ல, விட்டுட்டாங்க, உண்மையிலே நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு கூட இருக்கிறவங்க சொல்லணும். உங்கள் துணையில் இருப்பவர்கள் சான்றிதழ் தர வேண்டும், சர்டிபிகேட் தர வேண்டும், பிறகே பரிசு வழங்கப்படும் சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு கிஃப்ட் வழங்கப்படும். நல்லது விஷயம். ஏனெனில் பாப்தாதா இப்ப பாக்குறாரு, கோபத்தின் அம்சமும் உள்ளது. கோபம் மட்டும் இல்ல, கோபத்தோட அம்சம் கூட இருக்குது. வம்சம்னு சொல்லுவாங்க, குழந்தை குட்டிகள், அது கூட இருக்கு. பொறாமை, சந்தேகம், பொறாமப்படுறது கூட கோபத்தினுடைய வம்சம். பொறாமை, சந்தேகப்படுறது, சந்தேக புத்தி, அதுவும் கூட கோபத்தினுடைய அம்சம். இவையும் கோபத்தின் குழந்தை குட்டிகளேன்றாரு. இருப்பினும் நல்லது தைரியம் வைத்துள்ளவர்களுக்கு பாப்தாதா இப்போது வாழ்த்துக்களை வழங்குகின்றார். சரி, பரவாயில்ல,
ஏதோ கொஞ்சம் விட்டுருக்கீங்கல்ல, கோபம் ஃபுல்லா போகல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் குழந்தை குட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, தைரியம் வச்சிருக்கிறீங்களே, அதனால பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்குறாரு. ஆனால் சான்றிதழுக்கு பிறகு பரிசு தருவார். ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் தர்றோம். அதுவும் பிராமண பரிவாரமே சர்டிஃபிகேட் கொடுத்துடுச்சுன்னா பாபா பரிசு தருவார். ஏனெனில் பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்துள்ளார் இல்லையா. பாப்தாதா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாரு, அதன் ரிசல்ட்டையும் பாப்தாதா பார்க்குறாரு. ஹோம்ஒர்க்குடைய ரிசல்ட் பார்க்குறாரு. இப்போ ஸ்கூல்லலாம் டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, மறுநாள் செக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு செக் பண்ணுறாரு. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றீங்க, பிறந்த நாளில் என்ன செய்வார்கள்? ஒன்று கேக் வெட்டுவாங்க. இப்போது 1 மாசம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் தனது வீண் எண்ணங்கள் எனும் கேக்கை வெட்டினீர்களா? பாபா எந்த மாதிரி கேக்கை வெட்ட சொல்றாரு? இந்த வேஸ்ட் தாட்ஸ் என்ற கேக்கை வெட்டுங்க. இந்த கேக்கை வெகு சுலபமாக விடுகின்றீர்கள், இன்றும் வெட்டுவீர்கள். அந்த கேக்கை ஈஸியா வெட்டிடுவோம். ஆனால் இந்த வீண் எண்ணம் என்னும் கேக்கை வெட்டினீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. வெட்ட வேண்டும் அல்லவா? ஏனெனில் தந்தையுடன் செல்ல வேண்டும், அது உறுதியான வாக்குதானே. இப்போ இங்கே வேஸ்ட் தாட்ஸு, இந்த 5 விகாரம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம இங்கே பூமியில தான் இருக்க முடியும், பாபா கூட போக முடியாது. ஸோ பாபா கூட போகணும்னா நம்ம எல்லாத்தையும் வெட்டணுன்றாரு, அப்போதான் போக வேண்டும். இது உறுதியான வாக்கு தானேன்றாரு. யாருடன் உடன் செல்வீர்கள்? உடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலையும் பெற வேண்டும். இப்போ யாரோட போக போறீங்க? கடைசியாக உலகமே பற்றி எரியும் போது நீங்கள் மட்டும் வாழ போறீங்களா? எல்லாரும் போய்த்தானே ஆகணும். அப்போ யார் கூட போவீங்க? பாபா கூட தான், சிவபாபா கூட தான் போவோம். கூட இருந்தவங்கலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் வாழ முடியுமா இங்கே? எல்லாரும் இப்போ டோட்டலாக முடிய போகுது, வைண்ட் அப் பண்ணும்போது. அப்போ எல்லாரும் பாபா கூட போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம போகணுமா வேணாமா? இங்கே இருக்கணுமா? அப்போ யாரோட போவீங்க? பாபா கூட தானே போகணும். உடன் செல்ல வேண்டுமெனில் பாபா மாதிரி ஆகினா தானே போக முடியும். எனக்கு பொறாமை இருக்குது, சந்தேகம் இருக்குது, இன்னும் இந்த வீண் வேஸ்ட் என்ன போகல அப்படின்னா பாபாவுக்கு சமான் நம்ம கிடையாது இல்லையா. பாபாவுக்கு பொறாமனா என்னன்னு தெரியாது, பாபாவுக்கு வீண் என்னன்னா என்னன்னு தெரியாது, பாபாவுக்கு சந்தேகம்னா என்னன்னு தெரியாது. சிவபாபாவுக்கு அவரு கூட ஒன்னாகி நம்ம போகணும்னா இந்த அவகுணங்கள் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. அப்படின்னா சமநிலையும் பெற வேண்டும்ன்றாரு. கூடவே போகணும், அங்கே கூடவே வாழணும், கூடவே போகணும்னா அவர் மாதிரி இருக்கணும். இன்னும் மீதம் இருந்தாலும் 2 மாதம் பூர்த்தியானது, இன்று எங்கிருந்தெல்லாம் பிறந்தநாள் கொண்டாட வந்துள்ளீர்கள்ன்றாரு. இப்போ 2 மாதம் பூர்த்தி ஆயிடுச்சு அவர் ஹோம்ஒர்க் கொடுத்து. இப்போ இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. விமானம் மூலமாக, ரயில் மூலமாக, கார் மூலமாக மதுபனுக்கு வந்திருக்கிறீங்க, ஓடோடி வந்துள்ளீர்கள், பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சியே. ஆனால் பிறந்த நாளில் முதல் பரிசு தருவாங்க. 1 மாதம் உள்ளது, ஹோலியும் வருகின்றதுன்றார். இன்னும் ஹோலி வருது, ஹோலியில் இன்னும் இந்த வேஸ்ட்லாம் எரிக்கணும், சிறிது எரிக்கப்படும். சில வீணான எண்ணம் எனும் விதையும் உள்ளதுன்றாரு. இன்னுமே கொஞ்சம் வேஸ்ட் தாட்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்காரு மேலேருந்து. யாருமே மாறலை, எல்லாருக்குள்ளாரையும் கொஞ்சம் வேஸ்ட் தாட்ஸ் இருக்குது. விதை இருந்தால் தண்டு வரும், இலையும் வரும். இன்றைய மனதின் ஊக்கம். இப்போ கொஞ்சம் விதை இருந்தாலே என்ன ஆகிடும்? அதுலேருந்து முளைச்சிரும். ஒரு விதை இருந்தாலே விதை முளைச்சிருவாங்களே, அந்த மாதிரியே இந்த வீணான எண்ணம்ன்ற விதை இருக்கிறதுனால அதுலேருந்து தண்டு இலை எல்லாம் வந்துருண்டாரு. இன்றைய மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன் அல்ல, மனதில் ஊக்கம் உற்சாகத்துடன், சொற்களால் அல்ல, மனதில் ஊக்கம் உற்சாகத்துடன், மனதாலும் சொல்லாலும் தொடர்பு முறையிலும் மீதமுள்ளவற்றை தந்தையின் பிறந்த நாளான இன்று தந்தைக்கு பரிசு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாபா சொல்றாரு, இப்போ மனசனுடைய ஊக்கம் உற்சாகத்தோட எண்ணத்தை கொடுக்க சொல்றாரு. மனதாலும் சொல்லாலும் தொடர்பு முறையிலும் மீதமுள்ள அந்த வீணான எண்ணம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பாபாவோட பிறந்தநாள் பரிசா கொடுக்க சொல்றாரு. மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன் தருவீர்களா? இது லாபம் உங்களுக்கு தான், நீங்க அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். பாபா பார்க்க விரும்புகின்றார், யார் ஊக்கம் உற்சாகத்துடன் தைரியத்துடன் செய்வீங்கன்ட்டு பார்க்கறாரு. செய்தே காண்பிப்போம், நல்லவர்களாகி காண்பிப்போம் என்பவர்கள் கை உயர்த்துங்க சொல்றாரு. விட வேண்டி இருக்கும், சிந்தியுங்கள், சொல்லிலும் கூடாது, தொடர்பிலும் கூடாது. இப்போ உங்க வாயிலையும் அந்த வேஸ்ட் வரக்கூடாது, தொடர்புலையும் வேஸ்ட் வரக்கூடாது. ரொம்ப தைரியம் உள்ளவங்க தைரியத்தோட சொல்லுங்க அப்படின்றாரு. விட வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்களை விட வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுங்க. தைரியம் உள்ளதா, தைரியம் இருக்கிறதான்னு கேட்கிறாரு. மதுபனில் இருப்பவர்களிடம், அயல்நாட்டவரிடம், பாரதவாசிகளிடம். ஏனெனில் பாப்தாதாருக்கு அன்பு உள்ளது இல்லையா, அதனால அவங்கள்ட்ட கேட்கிறாரு. வெளிநாடு, அயல்நாடு, உள்நாடு, மதுபன்ல கேட்கிறார். ஆகவே பாப்தாதா யாரும் இருந்து விடக்கூடாது, அனைவரும் இணைந்தே செல்ல வேண்டும் என விரும்புகின்றார். இந்த கடைசியா விநாசம் டைம்ல பிகேஎஸ் யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் ஒன்னா போயிடணும்ட்டு விரும்புறாரு. உடன் செல்வம் என்ற வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது சமமாகியே தீர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம என்ன வாக்கு கொடுத்துருவோம்? பாபா அவங்க கூடவே வந்துருவேன்,
அவரும் நான் கூடவே அழைச்சிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. நம்மளும் கூடவே வந்துடும் பாபா, நான் பாப் சமானாயி உங்க கூட வந்துடுறேன், கடைசியில பிரத்யட்சத்தை பண்ணிட்டு நம்ம யாரு பாபா யாருன்னு தெரிஞ்சிடும் உலகத்துக்கே. அப்போ வந்து நம்ம கூடவே வரேன் பாபா உடன் செல்வன்ட்டு வாக்கு கொடுத்துருக்குறோம். அப்போனா அவர் சமம் ஆகி தீரணுமா இல்லையா? சமமாகியே தீர வேண்டும்ன்றாரு. அன்பு உள்ளது தானே, கடினத்துடன் கை வைத்தவில்லை தானேன்ட்டு சொல்றாரு. கஷ்டமெல்லாம் நீங்க கை வைத்த வேணாம், அன்போட கை வைத்துங்க. பாப் சமானாகி நான் வரேன் பாபான்ட்டு. பாப்தா தான் இந்த குடிவினை பிராமண பரிவாரத்தை தந்தைக்கு சமமான முகமாக இப்ப பார்க்க விரும்புகிறார். இப்ப நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காருல்ல ஒரு ஒரு ஆத்மாவையும், அந்த ஆத்மாக்களை பாபா வந்து அவருக்கு சமமான முகமா பார்க்க விரும்புறாரு. அப்படியே நம்மளை பார்த்தா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும். சொல்லணும், நீங்க கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குது சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்களாம். ஏன்னா நம்ம மூலமா பாபா வந்து பிரத்யட்சமாகிறார். ஏன்னா அவரோட குணங்கள் நமக்குள்ளார வெளிப்படணும், தெய்வீக குணங்கள் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படணும். அவரை மாதிரி நம்ம மாறணும். அத மாதிரி நம்மளுடைய முகம் அந்த அவரை வெளிப்படுத்தணுன்றாரு. உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதும், பெரிய விஷயம் அல்ல, ஆனால் பொறுமை சக்தி வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப தைரியம் வச்சிங்கன்னா போதும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா பொறுமை ரொம்ப வேணும், பொறுமை சக்தி வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் தேவை. யாரிடம் பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இவ்விரு சக்திகள் இருக்குமோ அவர்கள் சுலபமாகவே கோபத்தை விட்டு விடுவார்கள்ன்றார். இப்ப கோபம் ஏன் வருது? கோபம் ஏன் வருதுன்னா பொறுக்க முடியல, ஏத்துக்கவும் முடியல, அதனாலதான் கோபம் வருது. சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏத்துக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏமாற்றமா இருக்கும் வாழ்க்கையில. இவங்க இப்படி செய்வாங்களா, இவங்க இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க, அதை நம்மளால ஏற்றுக்கொள்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இவங்க என்னை இப்படி குழி பறிச்சிட்டாங்க, அப்படி அதெல்லாம் ஏத்துக்க முடியாது பாருங்களேன் நம்மளால. அதை நம்பியிருப்போம், ரொம்ப நம்பியிருப்போம், அவங்க நம்மளை ஏமாத்தும் போது அதை நம்மளால ஏத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி ஃபர்ஸ்ட் தேவைன்றார் பாபா. சொல்றாரு, நீங்க வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஒரு பாபா தான், அவரை தவிர மற்றவங்களை நீங்க நம்பவே கூடாது. அதனால பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி ரெண்டுமே வேணும், பொறுத்துக்கணும். ஏன்னா யார் வேணா எப்படி வேணாலும் மாறுவாங்க, என்ன சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. மாயா வந்து அவங்கள அப்படி இப்படி செய்ய வைக்கும், அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா மாயா அந்த மாதிரி அவங்கள மாத்தும். அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா தான் இருக்கணும். அதனால பொறுமை சக்தி தேவை, ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவை. ரெண்டுமே இருந்தாதான் நம்ம வந்து கோபத்தை விட முடியுன்றாரு. இல்லைன்னா கோபம் வந்துடும் பாருங்க, நம்மளால ஏத்துக்க முடியல, உடனே நீங்க இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு கடுப்பா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க மேல கோபம் வந்துடும் நமக்கு. அதனால கோபம் வராம இருக்கணும்னா இந்த ரெண்டு சக்தியும் தேவைன்றார். பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, இந்த ரெண்டு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க சுலபமாகவே கோபத்தை விட்டு விடுவாங்கன்றாரு. ஏத்துக்கணும், அவ்வளவுதான். சரி எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன், பொறுமையாவும் இருக்கிறேன், ஏத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த கோபம் வராதுன்றார். பிராமண குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா சர்வ சக்திகளையும் வரதானமாக கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாபா நமக்கு, பாபா குழந்தையான உடனே அஷ்ட சக்திகளும் வரதானமா கொடுத்துள்ளார். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற பெயரும் கூட யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் சர்வ சக்திவான்னா அவரோட குழந்தை நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான்ட்டு நமக்கு தான் அந்த பேர் இருக்கு. இந்த ஒரு மாதத்தில் சமமாகியே தீர வேண்டுமெனில் வாக்குறுதியின் ஸ்லோகன் ஒன்றனை நினைவில் வையுங்கள். என்னன்னா, இன்னைக்கு வாக்குறுதி, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை எழுதி கூட வச்சுக்கலாம். துக்கம் தராதே துக்கம் பெறாதேன்ட்டு இந்த ஸ்லோகனை இந்த ஒரு மாசத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். பாபா சமான் ஆகணும்னா துக்கம் தராதே, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்காதீங்க, எண்ணத்தால கூட துக்கம் கொடுக்காதீங்க, வார்த்தை செயல்லையும் துக்கம் கொடுக்காதீங்க, துக்கம் பெறாதீங்க. துக்கம் தரமாட்டோம், சரி அப்படியே அமைதியா இருந்துருவோம், யாரையும் துன்புறுத்த கூடாதுன்ட்டு. ஆனா என்ன பண்ணிடுவோம், மத்தவங்க நமக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிடுவோம். அதுதான் இப்ப நமக்கு பிரச்சனையே. மற்றவங்க திட்டுறாங்களா, அதை வாங்கிட்டு உட்காந்து அழுவோம் மூலையில உட்காந்துட்டு. மற்றவங்க ஏதாவது பேசிட்டாங்க, பின்னாடி பேசிட்டாங்க, முன்னாடி பேசிட்டாங்க, எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அழற கேஸு, பி கேஸு, நினைச்சு நினைச்சு துக்கம் படுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. துக்கமே வாங்கக்கூடாது, துக்கமும் தரக்கூடாது, துக்கமும் பெறாதே. அநேகர் இன்று நான் யாருக்கும் துக்கம் தரவில்லை என்று சோதனை செய்யறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஃபுல் டே சார்ட் செக் பண்ணுவாங்க, நைட்ல செக் பண்ணும்போது நான் யாருக்காவது துக்கம் கொடுத்தனா கொடுக்கல அப்படின்ட்டு எழுதுவாங்க சார்ட்ல. ஆனால் சுலபமாக எடுத்துக்கொள்கிறாங்க. கொடுக்கல, சரி எதுக்கு எடுத்துக்கிறீங்க, என்ன அவங்க பேசிட்டாங்க, அவங்க திட்டாங்க, என்ன அவங்க ஒரு மாதிரியா சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமா போச்சு, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, எதுக்கு எடுக்கிறீங்க? சுலபமாக எடுத்துக்கிறாங்கன்றார் பாபா. நானா கொடுத்தேன், அவர் கொடுத்தாருன்ட்டு வர சொல்றாங்க. நான் துக்கம் கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க, ஆனா ஏன் எடுத்தீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு.
ஏன் எடுத்தீங்க? ஏதோ ஒரு அசுத்தமான பொருள் இருக்குது, அதை கொடுக்குறாங்க, நம்ம வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். அழுவி போன ஒரு தக்காளியை கொடுக்குறாங்க, வாங்க கடைக்காரன்ட்ட கூட வாங்க மாட்டோம், சண்டை போட்டு வருவோம், எனக்கு நல்ல தக்காளியா கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி துக்கத்தை கொடுக்குறாங்க, அது ஒரு அழுகி போன பொருள், அதை ஏன் நம்ம எடுக்கணும்? மனசுல ஏன் அந்த குப்பையை வைக்கணும்? வெளியில சாப்பாடே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸான சாப்பாடு தான் சாப்பிட்றோம், ஆனா மனசுக்கு மட்டும் ஏன் அந்த கெட்ட பொருளை கொடுக்குறீங்க உணவா அப்படின்னு சொல்றாரு. அதனால ஏன் எடுத்தீங்க? எடுக்காதீங்க. துக்கம் கொடுக்குறாங்கன்னா ஏன் எடுக்கிறீங்க? எடுத்தவர் நீங்களா, கொடுத்தவரா அப்படின்னு கேட்குறாரு. கொடுத்தவர் தவறிழைத்தார். ஸோ செய்கிறவங்க தப்பு செய்கிறாங்க, நீங்கள் அதை வந்து பாபா பார்த்துக்குவார், அதனை தந்தை அறிவார். அவங்க தப்பு செய்கிறாங்க, அது பாபாவுக்கு தெரியும். ட்ராமாவும் அறியும் அதன் கணக்கைன்றாரு. ட்ராமா வச்சிருக்குது, அந்த கர்மா பார்த்துக்கும், அவங்க சும்மா விடாது யாரையும். யாராவது ஏதாவது நம்மளை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னவோ தண்டனை அவங்களுக்கு பாபா கொடுப்பாரு. ட்ராமாவுக்கும் தெரியும் அந்த கணக்கு வழக்கு. ஆனால் நீங்கள் ஏன் எடுத்தீங்க? நீங்கள் எடுத்தீங்கன்னா பாபாவால் தண்டனையே கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்றாரு. பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்கும்போது கொடுப்பதில் சற்று சிந்திப்பவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். யாருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து கஷ்டம் கொடுப்பாங்க, அது நம்ம நல்லாவே தெரியும். யாரையும் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு வந்து எல்லாருமே நம்ம மனசை கஷ்டப்படுத்துவாங்க, நம்ம மனசை தான் துன்பப்படுத்துவாங்க. ஆனால் அந்த துன்பப்படுத்தும் போது நம்ம வாங்கக்கூடாதுன்றார் பாபா. அப்போ ரிசல்ட்டை பார்க்கும்போது யார் துக்கம் கொடுக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்களோ அவங்க தான் ஈஸியாக எடுத்துடுறாங்க, சுலபமாக எடுத்துக்கிறாங்க துக்கத்தை. அடுத்தவங்க திட்டாங்க, அடுத்தவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்ட்டு உட்காந்து அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இப்படி கொடுக்குறாங்க, நான் எல்லாருக்கும் நான் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாரும் கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சுலபமாக எடுத்துக்கிட்டு அழுகுறாங்கன்றார். எனவே சமநிலை பெறவில்லை. அப்போ நீங்கள் பாப் சமான் ஆகலை. பாபாவை தான் அவ்வளோ திட்டுறாங்க. தூணுல இருக்கிற, துரும்புல இருக்கிற, கல்லுல இருக்கிற, முள்ளுல இருக்கிற, எவ்வளோ பாபாவை எவ்வளோ அசிங்கப்படுது, நம்மளை விட அதிகமா அசிங்கப்படுத்துது சிவபாபா. அவர் என்ன அழுகுறாரா உட்காந்து? அவர் யாருமே அவர் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தல, அபகாரிக்கு உபகாரம் தான் செய்யறாரு, நல்லதுதான் செய்யறாரு, அன்பே சிவம். ஆனா அவரை அப்படி திட்டுறாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா அவர் அதுக்காக போயிட்டு ஃபீல் பண்றாரா? ஐயோ என்னை இப்படிலாம் பேசுறாங்க, நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், எனக்கு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அவர் கவலையப்படுறாரு. ஆனால் நம்ம மட்டும் ஏன்? அப்போ நம்ம பாப் சம்மான் ஆகலை, அப்போ கடவுளுக்கு சமமாக நம்ம ஆகலை அப்படின்றார். ஒரு துக்கம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் பெறக்கூடாது. ஒருத்தவங்க எவ்வளோதான் நம்மளை துக்கப்படுத்தினாலும் சரி, நம்மளை அடித்தாலும் உதைச்சாலும், பின்னாடி பேசினாலும் முன்னாடி பேசினாலும், மனசை ரெண்டா உடைச்சாலும் நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது, பெறவே கூடாதுன்றாரு. இல்லையேல் உணர்ச்சி வசமாகும் வியாதி அதிகமாகுது. இல்லைன்னா என்ன ஆயிடுது, அடிக்கடி சென்சிட்டிவ் ஆயிடுறீங்கன்றாரு. சென்சிட்டிவ் ஆகி அந்த வியாதி அதிகமாகுது, அடிக்கடி கவலைப்படுறது, அடிக்கடி லோல போகுது, அப்படியே மனசு வந்து உடையுது, மனசு உடைஞ்சு போகுது, அந்த உணர்ச்சி வசமாகும் வியாதி அதிகமாகுது. அந்த மாதிரி பாபா சொல்ற பிகே ஆயிட்டு, நேற்று சொன்னால பிகே ஆயிட்டு நீங்க வந்து மனசு உடையிறது இதெல்லாம் வந்து அப்படியே பன்மடங்கு அனுபவம் ஆகுன்றாரு. எப்படி வந்து பாக்கியம் பன்மடங்கு அனுபவம் ஆகுதோ, இந்த மனசு உடையறத கூட பன்மடங்கு அனுபவம் ஆகும். நான் பிகேவா இருக்கும்போது கூட ஏதோ யாராவது திட்டினாங்கன்னா அப்படியே தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா பிக் ஆயிட்ட பிறகுதான் ரொம்ப அந்த பன்மடங்கு அனுபவம் ஆகுறது. அதனால சொல்றாரு இந்த வியாதி அதிகமாகுது. அவ்வாறு சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசமாகும் போது வீண் எண்ணம் அழிவதில்லைன்றார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உணர்ச்சி வசம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது, ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது, அழறது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வேஸ்ட் தாட்ஸ் அழிய மாட்டுதுன்றார். பிறகு தந்தையுடன் எப்படி செல்வீர்கள்? சரி, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை எப்படி கூட்டு போறதுன்னு கேட்கிறாரு. கடவுளோட சமானமா இருக்கும்போது தான் ஒரு மணமகன் அழகா இருக்கிறாரு. கூட ஒரு மணமகள் வந்து ஒரு மணமகன் வந்து சிரிச்சுக்கிட்டு அழகா அப்படியே பார்க்கவே லட்சணமா அழகா இருக்கிறாரு. இந்த மணமகள் ஒரு அழுதுகிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு ஒரே கருப்பா அசிங்கமா இருந்தா எப்படி கூட கூட்டு போவாரு? எப்படி இருந்தா நம்மளை எப்படி கூட்டு போவாரு? அதான் கேக்குறாரு. வீண் என்ன அழிய மாட்டுது, அடிக்கடி அழுவுறீங்க, அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறீங்க, துக்கம் எடுத்துறீங்க, எனக்கு சமானாவே இல்லை நீங்கன்றாரு. அப்ப நான் எப்படி உங்களை கூட்டு போறது அப்படின்னு கேக்குறாரு. தந்தைக்கு அன்பு உள்ளது, பாபாவுக்கும் என்னமோ அன்பு இருக்குது,
தந்தை உங்களை விட்டு செல்ல மாட்டார். அவர் வந்து யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் கூடவே கூட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. பரந்தாமத்துக்கு உடன் அழைத்து செல்வார். சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. சரி நான் கூட்டு போறேன், பிடிச்சிருக்குதா, சம்மதமான்னு கேட்குறாரு. பிடித்துள்ளதெனில் கை வைத்துங்கள்ட்ட நம்மளை கேட்குறாரு. பின்னால் பின்னால் வர வேண்டாமே அப்படின்னு கேட்குறாரு. சரி என் கூடவே வருவீங்களா பின்னாடி வருவீங்களான்னு கேட்குறாரு. தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும். 1 மாதம் அனைவரும் பயிற்சி செய்யுங்க. இப்ப என்ன பயிற்சி பயிற்சி செய்ய சொல்றாரு? துக்கம் பெற மாட்டேன். இப்ப துக்கம் கொடுக்கறது இல்ல, நிறுத்திட்டீங்க, பரவாயில்ல. எண்ணத்தால கூட யாரையும் துன்பப்படுறது பாக்குறது இல்ல, எண்ணத்தால கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்ல. வார்த்தை சொல் செயல் எல்லாத்துலயும் நிறுத்திட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இனிமே வந்து துக்கம் பெற மாட்டேன்ற பயிற்சி செய்யுங்க. யாராவது நம்மள துக்கம் கொடுக்குறாங்கன்னா வாங்கக்கூடாது. ஏதாவது நடக்கும், நான் கொடுக்கவில்லை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லாதீங்கன்ட்டு சொல்றாரு. பிறரை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்கவே பார்க்காதீங்க, தன்னை பாருங்கள். நான் தான் அர்ஜுனன் ஆக வேண்டும். நான் மாறணும். நான் மாறி நான் பாபா பக்கத்துல உட்காந்துட்டு போகணுமா இல்லை அவங்க உட்காந்துட்டு போகணுமா? நான் பாப் சமான் ஆகணுமா இல்லை அவங்க பாப் சமான் ஆகணுமா? அதனால உங்களை பாருங்கன்றாரு. பாப்தாதா ரிப்போர்ட்டில் பார்க்கின்றார். பெரும்பான்மையினரின் ரிப்போர்ட்டில் திருப்தியே இல்லைன்றாரு. அவர் இது வரைக்கும் பார்த்த சார்ட் ரிப்போர்ட்ல திருப்தி இல்லை. எனவே பாப்தாதா மீண்டும் 1 மாதத்திற்காக கோடிட்டு காண்பிக்கின்றார். 1 மாதம் பயிற்சி செய்தால் பழகிடும்ட்டு பாபா சொல்றார். பழக்கமாக்க வேண்டும். இப்படிதான் இருக்கும், இவ்வளவுதான் முடியும் என்று லேசாக இருந்து விடக்கூடாது. இப்ப நீங்க டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றாரு. ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்லாம் இருந்துடக்கூடாது. பாப்தாதா மீது அன்பு உள்ளதெனில் ஒரு கோபத்தை அர்ப்பணிக்க முடியாதா? பாபா கேக்குறாரு பாருங்களேன். என் மேல அன்பு இருக்குன்னா உன்னால கோபத்தை விட முடியாதா? சாதாரணமா லௌகீகத்திலே ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, கணவன் ரொம்ப கோபப்படுறாருன்னா மனைவி கேட்பாங்களா, என் மேல அன்பு இருந்தா அந்த கோபத்தை விட மாட்டீங்களா, ஏதாவது கத்திய கீழே போட மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். இந்த 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 உங்களோட இந்த குணத்தை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பாபா நம்மளை கேட்குறாரு, எனக்காக அந்த கோபத்தை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அர்ப்பணிப்பின் அடையாளம் தந்தையின் சொல்லை தலைமேற்கொள்பவர்ன்ட்டு சொல்றாரு. வீண் எண்ணங்கள் இறுதி நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தையே தரும்ன்றாரு. இந்த வேஸ்ட் தாட்ஸ் என்ன பண்ணோம்னா கடைசி நேரத்துல பழி வாங்கிறோன்றாரு. ஏனெனில் நாலாப்புறமும் துக்கமான வாயுமண்டலம் இருக்கும் போக போக. இப்பவே அப்படிதான் இருக்கு. இயற்கை ஆத்மாக்களின் வாயுமண்டலம் யாவும் தன் வசம் ஈர்ப்பதாகவே இருக்கும்ன்றாரு. நம்ம நல்லா இருந்தா கூட 4 பிரச்சனை நம்மளை சுத்தி நடக்கும். அந்த பிரச்சனை நம்மளை அது பக்கம் பிடிச்சி இழுக்கும்ன்றாரு. ஒருவேளை வீண் எண்ணங்களின் பழக்கம் இருந்துச்சுன்னா அதுலயே நம்மளை சுழல வைக்கும்ன்றாரு. ஏன்னா இப்ப ஒரு நம்மளை சுத்தியுமே துக்கம் தான். இப்பவே நமக்கு தெரியும், எங்க பார்த்தாலும் துக்கம், எல்லாரும் அழறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. உலகமே ரொம்ப மோசமா இருக்கு. நாட்டு நடப்புலாம் நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அந்த வாயுமண்டலத்துல நம்ம மாட்டிக்குவோன்றாரு. நம்மள பாபா வந்து ஒரு பக்கம் நல்லா அப்படியே பிடிச்சி கூட்டுட்டு போறாரு, நல்லா ஃப்ரீயாக்கி நம்மள அப்படியே லேசாக்கி கூட்டு போறாரு. ஆனா நம்ம போக போக இந்த மாதிரி மீன் எண்ணங்கள் வேஸ்ட் தாட்ஸ் இப்படியே உழண்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மள அப்படியே அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா நம்மள அதுலயே சொல்ல வைக்கின்றார். நமக்கும் பயம் வந்துடும், நமக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு பயம் வந்துடும். அதனால சொல்றாரு பாப்தாதாவிற்கு இன்று உள்நாடாயினும் அயல்நாடாயினும் ஒரு தந்தையின் குழந்தைகள் விசேஷமாக தைரிய எண்ணம் வைக்க விரும்புறாங்கன்றாரு. நாலாபுரம் உள்ள குழந்தைகள் தைரியம் மற்றும் உறுதியுடன் வெற்றி மூர்த்தியாகி பரமாத்மாவின் பிள்ளைகள் எங்களிடம் காமமில்லை கோபமில்லை என்று உலகிற்கு அறிவிப்பு செய்வோமோ. பிறரை போதையிலிருந்து பீடி சிகரெட்ல இருந்து விடுவிக்கிறீங்க பாபா சொல்றாரு. இப்ப வந்து சொல்றாங்க நாலாப்புறங்கள்ல இருந்தும் குழந்தைகள் சொல்றாங்க, தைரியம் உறுதியோட சொல்றாங்க. பிகேஸ் வெற்றி மூர்த்தியாகி பரமாத்மாவுடைய குழந்தைகள், அவங்கள்ட்ட காமம்லாம் கோபம்லான்ட்டு உலகுக்கு அறிவிப்பு செய்வோம், நம்ம செய்வோம். பிறரை மற்றவங்கள இந்த போதை பழக்கத்துல இருந்து விடுவிக்கிறீங்கன்றார். ஆனால் பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையும் கோபத்தையும் துறந்தோம் காமத்தையும் திறந்தோம் என்று தைரியத்துடன் உலக மேடையில் காண்பிக்க விரும்புகின்றார். பிடித்துள்ளதான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப உலகம் முன்னாடியே சொல்ல வைக்க போறாரு, நம்மள வந்து காட்சி அதை காண்பிக்க விரும்புறாரு. அதாவது பாருங்க, என்னோட குழந்தைகள் பிகேஸ், அவங்கள்ட்ட காமம் கிடையாது கோபம் கிடையாது அப்படின்ட்டு காட்ட போறாரு. பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு. தாதிமார்களுக்கு பிடித்துள்ளதா, முதல் வரிசையில் உள்ளவர்களுக்கு பிடித்துள்ளதா, மதுபன் நிவாசிகளுக்கு பிடித்துள்ளதான்னு கேட்கிறாரு. மதுபன் நிவாசிகளுக்கும் பிடித்துள்ளது, அயல்நாட்டவருக்கும் பிடித்துள்ளதா. பிரியமான விஷயத்தை செய்வதில் மிக்க கடினம். பாப்தாதாவும் அபரிதமான கதிர்களை தருவார் இல்லையா. நமக்கு வந்து நம்ம எது கஷ்டமானது தான் நம்ம வந்து
பிரியமான விஷயம் தானே, அதை செய்யறதுல என்ன கஷ்டம்னு கேட்குறாரு. பாபா நமக்கு சக்தி தரன்றாரு. ஆசிகளை தருபவரும் பெறுபவரான பிராமண பரிவாரம் எனும் வரைபடம் தென்பட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஏனெனில் சமயத்தின் கூக்குரல் இது. இப்போ டைம் வந்து கூப்பிடுது நம்மள, டைம் ஆயிடுச்சு. பாப்தாதாவிடம் அட்வான்ஸ் பாட்டினர் கூக்குரல் இடுறாங்க. இப்போ நிறைய பேர் சரீரம் விட்டுட்டு போயிட்டாங்களே, பிகேஸ் முயற்சி பண்ணி சரீரம் விட்டு அட்வான்ஸ் பாட்டியாக போயிருக்கிறாங்க. அம்மா கூட நிறைய பேர் அங்கங்கே பிறந்திருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, யாரும் வந்து மேலெல்லாம் போகல. அவங்க கூப்பிட்றாங்க, டைம் ஆகுது சீக்கிரம் வாங்க, சொர்க்கம் சீக்கிரம் வரணும்ன்ட்டு. அதேமாரி மாயாவும் கழிச்சு போயிடுச்சான். மாயாவும் இப்போது களைத்து போனதுன்றாரு. மாயாவுக்கே பிடிக்கலையா, ராஜ்யம் பிடிக்கல, போகிறேன் நானும் சத்தியுகம் வரணும்னு அதுவே ஆசைப்படுது மாயாவே. 5 விகாரத்துக்கே பிடிக்கல, அதுவே கழிச்சு போச்சு. அதுவும் இப்போது முக்தியை வேண்டுகிறதுன்றாரு. மாயா கூட பாபாட்ட போய் முக்தி கேக்குது. முக்தி தருகின்றீர்கள், ஆனால் இடையிடையே சிறிது தோழமை செய்து விடுகின்றீர்கள். அப்பப்ப வேணாம் வேணாம்னு விட்டுறோம், அதனால அப்பப்ப கோபம், அப்பப்போ கோபம் மேலே கோபம் ஒரு ஃப்ரெண்டு, கோபத்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். அப்புறம் பற்று கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆசை கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க. அப்பப்போ தோழமை செய்கிறீங்க. அதை வேணான்னு விடலான்னு பார்க்குறீங்க, அப்போ திரும்ப திரும்ப அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் அதோடைய வம்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்கன்றாரு. ஏனெனில் 63 பிறவியான நட்பு அல்லவா. ஏன்னா மாயா கூட 63 ஜென்மமா நட்பு, அதை விட மனசு வரல உங்களுக்குன்றாரு. ஆகவே பாப்தாதா சொல்றாரு, ஹே மாஸ்டர் முக்தி வள்ளலே, இப்போது அனைவருக்கும் முக்தி வழங்குங்கள்ட்டு நம்மளை சொல்றாரு. ஏனெனில் அகிலம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தி எனும் அஞ்சலி தர வேண்டும், எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்குதுன்றாரு. ஏனெனில் இந்த சமயமே நேரம் உங்களை துணையாக உள்ளது. இப்பதான் நமக்கு டைம் வந்து துணையா இருக்குது. ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும் சமயம் உள்ளதுன்றாரு. இப்போ நம்ம வந்து முயற்சி பண்றோம், உடல்ல இருந்தே முயற்சி பண்றோம். அவங்களாம் முயற்சியே பண்ணல வெளி உலகத்துல, நம்ம தான் அவங்களுக்கே முக்தி கொடுக்கணும். அதனால நம்மள ரெடியாக சொல்றாரு. மற்ற சமயத்தில் நீங்கள் முயற்சியே செய்தாலும் நேரம் இருக்காதுன்றாரு. இப்பதான் நேரம், அதுக்கப்புறம் வினாசம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. எனவே நீங்கள் தர முடியாது, அப்போல்லாம் உங்களால முக்தி தர முடியாது. இப்போது சமயம் உள்ளது. எனவே பாப்தாதா சொல்றாரு, முதலில் தனக்கு முக்தி தாருங்க. நீங்க எல்லாத்துல இருந்து முக்தி அடைங்க. நீங்க காமத்துல இருந்து முக்தி அடைங்க, கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல இருந்து முக்தி அடைங்க. எல்லாத்துல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் மற்றவங்களுக்கு வெளியே வர வைக்க முடியும்ன்றாரு. உடம்புல இருந்து நம்ம வெளியே வர, நமக்கு வெளியே வர தைரியம் இருந்தாதான் அடுத்தவங்கள உடம்புல இருந்து வெளியே வர வைக்க முடியும். நீங்க எல்லாத்துல இருந்து முக்தி அடைங்கன்றாரு. பிறகு உலக ஆத்மாக்களுக்கு முக்தி எனும் அஞ்சலி வழங்குங்கள். அவர்கள் கூக்குரலிடுகின்றார்கள். அங்க எல்லாம் கூட்டுட்டு இருக்கிறாங்க பக்தர்கள்லாம், ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு கூட்டு இருக்கிறாங்க. துக்கத்தின் கூக்குரல் கேட்காது. மீண்டும் பாடல் பாடுறாங்க, துக்கத்தில் இருப்பவர்களும் சிறிதேனும் இரக்கம் காட்டுங்கள். இப்ப துக்கத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கருணை காட்டுங்கன்றாரு. இப்போதிலிருந்தே தயவு கருணை இரக்கத்தின் சம்ஸ்காரம் நிரம்பவில்லைனில் உங்களுடைய ஜடமூர்த்தியில் எப்படி தயவு கருணை இரக்கம் எனும் வைப்ரேஷன் எப்படி நிரம்பும்னு கேக்குறாரு. நீங்க இப்பயே பாபா குழந்தை எதுக்கு உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு? இப்பவே உங்களுக்கு கருணை வரமாட்டுது துக்கத்துல இருக்கிறவங்க மேல அப்படின்னு கேக்குறாரு. இப்பவே நீங்க இந்த தயவு கருணை இரக்கத்தினுடைய சம்ஸ்காரம் உங்களுக்குள்ளார நிரம்பலனா, அப்புறம் துவாபர யுகத்துல இருந்து உங்க ஜட சித்திரம் இருக்குல்ல, கோயில்ல மூர்த்தி இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தி எல்லாம் வெறும் சிலை தான், கல்லு சிலை தான். அது நம்மளுடைய ஞாபகார்த்தமா அங்க இருக்குது. அந்த கல்லு சிலையில எப்படி வந்து அந்த தயவு கருணை இரக்கன்ற வைப்ரேஷன் நிரம்பும்னு கேட்குறாரு. இப்பவே நீங்க அதை செஞ்சாதான் அந்த ஜடமூர்த்தியில நிரம்புன்றாரு. இரட்டை அயல்நாட்டவர் புரிந்துள்ளீர்களா? இதெல்லாம் புரியறவங்களுக்கு தான் புரியும். இந்த ஆழம், அந்த அவ்யக்த முறையெல்லாம் ஆழம், இதெல்லாம் முயற்சிக்கான முரளி இது. இது யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு தான் புரியும். இரட்டை அயல்நாட்டவர் புரிந்துள்ளீர்களான்னு கேட்கிறாரு. நீங்களும் துவாபர யுகத்தில் கருணையுள்ளத்துடன் தனது கற்சிலைகள் மூலமாக அனைவருக்கும் கருணை செய்வீர்கள் அல்லவான்னு கேட்கிறாரு. இப்ப கேக்குறாரு, இப்ப நம்ம செய்யறதுதான் அங்க துவாபர யுகத்துல கற்சிலை மூலமா நடக்குது. இப்ப நம்ம சொல்றோம்ல, பூமி பந்துல போய் எல்லாருக்கும் அன்பு கிடைக்கட்டும், எல்லாருக்கும் சக்தி கிடைக்கட்டும், அதுதான் வந்து துவாபர யுகத்துல அந்த கற்சிலை மூலமா நடைபெறுது அந்த வைப்ரேஷன். அதனால கருணை செய்வீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உங்களது சித்திரமும் உள்ளதா, அல்லது இந்தியர்களுடையது மட்டும் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. வெளிநாட்டுல இருந்து வர பிகேஸோடைய சித்திரம் கூட இங்க இருக்குதுன்றாரு. வெளிநாட்டவர் தமது சித்திரமும் இருப்பதாக உணர்கின்றீர்கள் தானே அப்படின்றாரு. சித்திரம் எவ்வாறு அமைக்கிறாங்க? சித்திரங்களிடம் சென்று என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? கோயிலுக்கு போயிட்டு, கோயில்ல போய் சிலைக்கு முன்னாடி என்ன கேக்குறாங்க? கருணை கருணை என்றே கதறுகின்றார். அம்மா தாயே, கொஞ்சம் பார்க்க மாட்டியா? கருணை கண் காட்ட மாட்டியா? நான் பேசுறது உன் காதுல விழலையா? கோயில்ல போய் நம்மளே பக்தி செய்யும் போது
அப்படியெல்லாம் புலம்பியிருப்போம். சிவன் கோயில்ல, லட்சுமி நாராயண் கோயில்ல போய்லாம் உட்காந்து அழுதுருப்போம் இல்லையா? பக்தி செய்யும்போது அழுதுருப்போம். அதே மாதிரி தான் பக்தர்கள் இப்ப அழுறாங்க. கருணை கருணை என்று கதறுகின்றார்கள். ஆக இப்போதே சங்கமேகத்தில் துவாபர கலியுகத்திற்காக ஜட சித்திரங்களில் வைப்ரேஷனை சேமித்தால்தான் உங்களது ஜட சித்திரங்கள் மூலமாக அனுபவம் செய்வாங்கன்றார். அப்ப இப்போதுல இருந்தே நம்ம அந்த வைப்ரேஷனை சேமிக்கணும்ன்றாரு அந்த ஜட சித்திரங்கள்ல. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நான் கோயில்ல சிலையா இருக்கேன், என்னிடம் இருந்து அந்த சக்திகள் போயிட்டே இருக்குது அப்படின்ற அந்த வைப்ரேஷனை சேமிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஜட சித்திரங்கள் மூலமா துவாபரகோதில் அனுபவம் செய்வாங்கன்றாரு. பக்தர்களுக்கும் அப்ப நன்மை நிகழும். நீங்க இப்ப வைப்ரேஷனை பரப்ப உங்களுடைய பக்தர்களுக்கும் நன்மை நிகழும்ன்றார். பக்தர்களும் உங்களுடைய வம்சாவழிதான்றார். பக்தர்கள் வேற யாரோ கிடையாது, அவங்களுக்கும் ஞானம் போயிடும் கடைசியா. அவங்களும் உங்களுடைய வம்சாவளி தான், பிரம்மாவுடைய குழந்தைகள் தான் அவங்களும். நீங்கள் அனைவரும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் குழந்தைகளே. நம்ம எல்லாரும் பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள். பிரம்மாவினுடைய படைப்பு தானே நம்ம. சிவபாபா பிரம்மா மூலமா நம்மளை தத்தெடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் அவங்களையும் கடைசியில எல்லாருக்குமே இந்த ஞானம் போயிடும். பக்தர்களாயினும் துயரத்தில் உள்ளவராயினும் உங்களது வம்சாவளியே என்று சொல்றாரு. எல்லாருமே கல்பவிருட்ச மரத்தினுடைய ஆத்மாக்கள் தானே, எல்லாமே கடவுள்ல இருந்து வந்தவங்க தான், கடவுளுடைய குழந்தைகள் தான். உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? வருகிறது, ஆனால் சிறிது சிறிதே அவ்வப்போது வேறு விஷயங்களில் பிஸியாகிடுறீங்கன்றார். உங்களுக்கு கருணை வருதா இல்லையான்னு கேக்குறாரு. கருணை வருது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வேற ஏதாவது மாயா ஏதாவது வந்துருது, ஏதாவது ஒரு விஷயத்துல பிஸி ஆயிடுறீங்கன்றாரு. இப்போது தனது முயற்சியிலேயே நேரம் அதிகம் செலவு செய்யாதீங்கன்றாரு. இப்போ உங்களுக்கு நீங்க உங்களை பார்த்துக்கிறது, நீங்க யோகா பண்றது, உங்களுடைய யோகாலேயே நீங்க டைம் பிஸி ஆக்கிக்காதீங்க. முரளி படிக்கிறது, யோகா பண்றது, இதை மட்டும் நீங்க பிஸி ஆயிக்காதீங்க. இப்போது தனது முயற்சியிலேயே நேரம் அதிகம் செலவு செய்யாதீங்க, கொடுப்பதில் செலவிடுங்கள்ன்றார். மனசா சேவை செய்யுங்க. பூமி பந்தில் போய் பாபாட்ட வாங்கி வாங்கி நீங்களா கொடுக்க போறீங்க? பாபா தானே கொடுக்க போறாரு. அவர்கிட்ட வாங்கி வாங்கி கொடுங்க. அந்த மனதின் எண்ணங்களின் மூலமா அந்த சேவை செய்யுங்க. கொடுப்பதுல செலவிடுங்க. கொடுப்பதே எடுப்பதாகும்ட்டாரு. நீங்க கொடுத்தாதான் உங்களுக்குள்ளார நிரம்பும். சொல்லுவாங்களே, இறக்க இறக்க கிணறு ஊறுன்னுவாங்க. இறக்க இறக்கதான் கிணறு ஊறும், சும்மாவே கிணறு ஊறாது. அதை எடுக்க 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 தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, நம்ம கொடுக்க கொடுக்கதான் நமக்குள்ளார நிறையும். நம்ம மத்தவங்க கொடுக்கறதுல யோசிக்கணும். நம்ம கொடுத்தா மத்தவங்க குறைஞ்சிரும், நமக்கு குறைஞ்சு போயிடும். நமக்கு இருக்காதுன்னு நினைச்சோம்னா நமக்கு நிறையாது. அதனால கொடுக்க கொடுக்க ஒரு ஞானம் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குதுன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்ல சொல்லதான் நமக்கு டேலண்ட் அதிகமாகும். அதனால கொடுப்பதே எடுப்பதாகுன்றாரு. இப்ப நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைஞ்சிரும்ன்றாரு. சிறிய சிறிய விஷயங்கள் அல்ல, முக்தி நாளை கொண்டாடுங்கள். இன்று முக்தி நாளாக கொண்டாடுகிறோம். சரிதானேன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த இன்னைக்கு பர்த்டே இல்ல, அத முக்தி நாளை கொண்டாடுங்கன்றாரு. முதல் வரிசையினர் சரியா, மதுவன் நிவாசிகள் சரியான்றாரு. இன்று மதுவன் நிவாசிகள் மிக பிரியமாகின்றார்கள். ஏனெனில் மதுவனை வெகு எளிதாக பின்பற்றுறாங்க. இப்ப எல்லாரும் மதுவன்ல இருக்கிறவங்கள தான் ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் மதுவனை சுலபமாகவே பின்பற்றுகின்றனர். மதுவன் நிவாசிகள் முக்தி நாளை கொண்டாடினால் அனைவரும் பின்பற்றுவார்கள் என்று சொல்றாரு. மதுவன் வாசிகள் அனைவரும் மாஸ்டர் முக்தி தாதா ஆகிவிடுங்கள், ஆவீர்கள் தானேன்ட்டு சொல்றாரு. அதாவது மாஸ்டர் முக்தியை வழங்கும் வள்ளலா ஆகிருங்கன்ட்டு மதுவன் வாசிகளை சொல்றாரு. அனைவரும் கை உயர்த்துங்கள். மிக நல்லது நல்லது. இப்போது பாப் தாதா எதிரில் உள்ளவர்கள், உள்நாடு வெளிநாட்டு தொலைவில் கேட்டு கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் ட்ரில் இப்ப செய்ய வைக்கிறாரு. இப்போ பாபா நம்மள ட்ரில் செய்ய சொல்றாரு. அனைவரும் தயாரா, அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கி வைங்க. இப்ப எல்லா வேஸ்ட் தாட்ஸையும் ஒதுக்கிட்டு இப்போது ஒரு நொடியில் மனம் மற்றும் புத்தி மூலமாக தமது இனிய வீட்டை சென்றடைங்க. இப்போது பரந்தாமம் போக சொல்றாரு பாபா. நம்ம ஒரு செகண்ட் பரந்தாமம் போயிடுவோம். ஆத்மா இங்கிருந்து பறந்து ஒரு நொடிக்குள்ளார செந்நிறமான உலகமாகிய என்னுடைய இனிமையான வீடு, பரந்தாமம் பரலோகம் என்று அழைக்கப்படுற என்னுடைய இனிமையான தாமத்துக்கு, சாந்தி தாமத்துக்கு வந்துட்டேன். ஆத்மா அமைதியா இருக்கு, இனிமையான அமைதி அனுபவம் செய்யறேன். எனக்கு முன்னாடி பாபா இருக்காரு. என்னுடைய வீட்டுல என்னுடைய அப்பாவோட நான் ஆத்மா. பரம்பிதா பரமாத்மா ஞான சூரியன் சர்வ சக்திவான் தந்தையுடன் இணைந்து நான் இருக்கிறேன். அனுபவம் செய்யுங்க. இப்போது பரந்தாமம் விட்டு சூட்சுமவதனம் செல்லுங்கள்ன்றாரு. அப்புறம் அங்க இருந்து கீழே இறங்கி வெள்ளை புகை மண்டலமாக காட்சியளிக்கும் பரிஸ்தாக்களின் உலகத்துக்கு வந்து விட்டேன். பரிஸ்தா உடல்ல அவதரிச்சு எனக்கு பாப் தாதா கூட நான் இருக்கேன்.
பாப்தாதா எனக்கு அன்பான திருஷ்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அனுபவம் செய்யுங்க. எவ்வளோ ஒரு லேசான ஃபீலிங்கு. ஒரு டபுள் லைட்டா இருக்கேன். அமைதி மற்றும் ஒளி நிறைந்த ஃபரிஸ்தாக்களின் உலகத்துல நான் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக மிக லேசா அனுபவம் செய்கிறேன். எனக்கு பாபா நிறைய சக்திகளை கொடுத்துட்டே இருக்காரு. ஒளி ஒளி அவர்கிட்ட இருந்து பாப்தாதாவுடைய நெற்றியில இருந்து ஒளி நிரம்பி பரிஸ்தாவாகி எனக்குள்ளார நிரம்புது, சக்தியும் நிரம்புது. அனுபவம் செய்யுங்க. இப்போது சூட்சும வதனம் விட்டு இந்த சாக்கார மண்ணுலகில் தமது ராஜ்யமான சொர்க்கத்தை சென்றடையுங்கள்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம அங்க சூட்சும வதனத்துல இருந்து கீழே இறங்கி வந்து பரிஸ்தாட்டு தேவதாவா மாறிடுறோம். சொர்க்கத்துல இருக்கிறோம். இப்போ சொர்க்கத்துல இருக்கிறோம். ஒரே தங்க மாளிகை வைர வடிவங்கள்ல ஜொலிச்சுட்டு இருக்கிறத அனுபவம் செய்யுங்க. அங்க ஒரு தேவதையா அழகா நான் நடந்துட்டு இருக்கிறேன். இரட்டை கிரீடம் அணிந்த தேவதை. அந்த தங்கமயமான உலகத்துல உடல் கூட தங்கம் மாதிரி மின்னுது. ஆடைகள்லாம் அழகழகா இருக்குது. இரட்டை கிரீடம் என் தலையில இருக்குது. அனுபவம் செய்யுங்க. இப்போது தமது புருஷோத்தம சங்கமயுகத்தை வந்தடையுங்கள்ட்டாரு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், பிராமண சுரூபத்துக்கு வந்துட்டோம். இப்போ சாதாரண உடல்ல இங்கே உடல்ல இருக்கிறோம். ஆத்மா நான் நெற்றிபுரத்தில் அவதரிக்கிறேன். அப்படியே மதுபனுக்கு வந்துருங்கன்ட்டாரு. இப்போது மதுபனுக்கு வந்து விடுங்கள். இப்போ நம்ம மதுபனில் இருக்கிறோம். பாபா மீட்டில் இருக்கிறோம் இல்லையா, மதுபனில் ஒயிட் ட்ரெஸ்ஸில் நம்ம ஃபரிஸ்தா அதாவது பிராமணனா உட்கார்ந்துருக்குறோம். இவ்வாறாக மீண்டும் மீண்டும் சுயதர்ஷன சக்கரதாரியாக சக்கரம் சுழட்டி கொண்டே இருங்கள்ன்ட்டு பாபா சொல்றார். இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த சுயதர்ஷன சக்கரத்தை புத்தியில சுழட்டிட்டே இருங்க. நல்லது. நாலாபுறமும் உள்ள அன்பான அதிர்ஷ்டசாலியான குழந்தைகளுக்கு, சதா சுயராஜ்யம் மூலம் சுயமாற்றம் செய்யும் ராஜா குழந்தைகளுக்கு, சதா உறுதித்தன்மை மூலம் வெற்றியை பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கு, சதா மகிழ்ந்திருக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மற்றும் இன்று குழந்தைகளின் பிறந்த நாளின் வாழ்த்துக்கள், ஆசிகள், அன்பு நினைவுகள். அவ்வாறு உயர்ந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம் சொல்றாரு பாருங்களேன். அப்பேற்பட்டவர் அவரே வந்து நமக்கு உயர்ந்த குழந்தைகள்னு சொல்லி நமஸ்காரம் சொல்றாரு. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. வரதானம்: உலக நன்மைக்கான பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம உலக நன்மையே நம்ம தலைமையில இருக்குது. நம்ம தான் விஸ்வ கல்யாணக்காரி. அதுக்கு அதை உணருங்க. ஃபர்ஸ்ட் பொறுப்பை உணருங்கன்றாரு. பொறுப்பு இல்லாம இருக்காதீங்கன்றாரு. பொறுப்போட இருந்து இந்த டைமையும் இந்த பவரையும் சிக்கனம் செய்யுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமையும் பவரையும் சிக்கனம் பண்ணி மாஸ்டர் படைப்பாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உயர்வான ஆத்மாக்களான உங்களது குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமோ அவ்வளவு சிக்கனம் கையாளணும். இப்போ வீட்டு சாதாரணமா ஒரு லௌகீகத்திலே ஒரு பெரிய ஃபேமிலின்னு நினச்சிக்கோங்களேன். எல்லாமே சிக்கனமா தான் இருப்பாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம், உலகமே நம்ம குடும்பம்னா எவ்வளோ சிக்கனமா இருக்கும். அப்போ டைமை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, சிக்கனமா இருங்க. சக்திகளையும் விரயமாக்காதீங்கன்றாரு. காலையில அமிர்தவல்ல சக்தி வாங்கி மாயாட்ட போயிட்டு சக்தியெல்லாம் வேஸ்ட் பண்றாதீங்கன்றாரு. அதனால சக்தியெல்லாம் சேர்த்து வைங்க. சக்தி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம இருக்கணும், சிக்கனத்தோட இருக்கணும். ஆக அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வைத்து தன்னை உலகளாவிய சேவையில் நிமித்தமான கருவி என புரிஞ்சுக்கிட்டு தனது நேரம் மற்றும் சக்திகளை இப்ப செயல்படுத்துங்கன்றாரு. இப்போ உலகத்துக்கே நம்மளை கருவியா வச்சிருக்கிறாரு. இந்த சேவையில கருவின்னு புரிஞ்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சக்திகளையும் செயல்படுத்துங்க. தனக்கெனவே சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், முடித்தோம் என்று அலட்சியமா ஆகாதீங்கன்றாரு. நான் சம்பாரிச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் முடிச்சேன்ட்டு அலட்சியமா இருக்காதீங்கன்றாரு. மற்றவங்களுக்காக தான் இப்ப நம்ம எல்லாமே செய்யறோம். அனைத்து பொக்கிஷங்களுக்கும் கணக்கு போடுங்கன்றார் பாபா. ஒரு கணக்கு போட சொல்றாரு. மாஸ்டர் படைப்பாளர் பவ எனும் வரதானத்தை நினைவில் வைத்து கொண்டு சமயம் மற்றும் சக்தியை இப்ப சேவைக்காக சேமிங்கள். இதெல்லாம் கூட செக் பண்ணுவாரு போல, கடைசியா காட்டுவார் எல்லாத்தையும் காட்சி போட்டு காட்டுவார். உனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன், நீ என்ன பண்ண, இவ்வளோ பவர் கொடுத்த, என்ன பண்ண, சேவையில் நீ யூஸ் பண்ணியா இல்லை உனக்காக யூஸ் பண்ணிட்டியான்ட்டு செக் பண்ணுவார். அதை பொறுத்து தான் பதவியை அடைவோம் நம்ம. அதனால இப்போ சேமிச்சு மாஸ்டர் படைப்பாளர் பவ என்ற வரதானத்தை நினைவில் வச்சுக்கிட்டு படைப்பு படைங்கன்றாரு. ஸ்லோகன்:
யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார் சொல்றாரு. யாரு எண்ணத்தால கூட நல்லதே நினைக்கணும், நல்லா இருக்கணும். சும்மாவே பக்தியில சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. அது எண்ணத்தால கூட நல்லதே நினைக்கணும். வார்த்தை மூலமாக கூட எல்லாருக்கும் வரதானங்களை கொடுப்பாங்களோ அவங்கதான் மகாதானின்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக கருவியாகுங்கள். உங்களுடைய மந்திரி மகா மந்திரிகளான சூட்சும சக்திகள் என்னன்னா 2, மனசு புத்தி, இவற்றை தனது கட்டுப்பாட்டுல வைங்கன்றாரு. இந்த மனசு தான் அந்த கட்டுப்பாட்டுல இல்லை, புத்தியும் இஷ்டத்துக்கும் ரெண்டும் சரியில்லை. அதனால அது 2ஐயும் கட்டுப்பாட்டுல வைங்க. 2 மந்திரின்றாரு. இப்போதுல இருந்தே உங்களது ராஜ்ய தர்பார் சரியாக இருந்தால் தர்மராஜாவின் தர்பாரில் செல்ல மாட்டீங்க. நம்மளோட ராஜ்ய தர்பார்ல மந்திரி யாருன்னா மனசு புத்தி, மற்ற பிரஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய். நம்மளுடைய தர்பார் சரியா இருந்துச்சுன்னா நம்ம தர்மராஜபுரிக்கு போக தேவையில்ல, அங்க போய் நிக்க மாட்டோம் கூண்டுல. இங்க நீங்க கூண்டுல இந்த இந்த 5 பிரஜையை நிக்க வச்சீங்க, மனசு புத்தியை நிக்க வச்சீங்கன்னா அங்க நீங்க போய் கூண்டுல நிக்க மாட்டீங்க. நீங்க ஆத்மா அங்க தர்மராஜபுரியில கூண்டுல நிக்க மாட்டீங்க. இல்லைன்னா நம்ம அங்க கூண்டுல நின்றுடும். இதுங்களுக்காக நம்ம காப்பாத்த போய் கடைசியில நம்ம அங்க போய் கூண்டுல நிக்க வேண்டியதா இருக்கும். பாபா கிட்ட அவர் நீதிபதியா உட்கார்ந்துருப்பாரு. அப்ப நம்மளோட தந்தை ஆசிரியர் குருவா இருக்க மாட்டாரு. அப்ப தர்மராஜா மாறிடுவாரு, கேள்வி கேட்பாரு, தண்டனை கொடுப்பாரு, நீதிபதி மாதிரி ஆயிடுவாரு. என்னதான் குழந்தையா இருந்தாலும் நீதிபதிக்கு மகனா இருந்தாலும் தண்டனை தானே. அந்த மாதிரி என்னதான் பிக்கே வந்தாலும் நமக்கு தண்டனை தான். அதனால இங்க நீங்க ராஜ்ய தர்பார் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அங்க தர்மராஜாவுடைய கூண்டுல நிக்க மாட்டீங்க, தர்மராஜாவும் வரவேற்பாரு. நம்ம இங்க ஒழுங்கா இருந்தோம்னா அங்க நம்மள வரவேற்பார். ஆனால் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை எனில் இறுதியில் அபராதம் செலுத்த தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம கண்ட்ரோலிங் பவர் இல்ல, இந்த மனசு புத்தியை கண்ட்ரோல் பண்ணல, வாய் கண்ணு காது எல்லாம் ஏமாத்துது நம்மள, ஆத்மா அடிமையா இருக்குன்னா கட்டுப்படுத்தும் சக்தி இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க போயிட்டு அங்க தர்மராஜபுரியில அபராதம் செலுத்தணும். அபராதம்னா தண்டனைகளே அபராதம். தண்டனை கொடுப்பாரு பாபா, அதை நம்ம வாங்கிக்கணும், வேற வழி கிடையாது. பதவி குறைச்சிருவாரு, பிரஜை ஆயிடு வேலைக்காரி ஆயிடுன்ட்டு குறைச்சிருவாரு. அப்புறம் ரிஃபைன் ஆகிவிட்டால் ஃபைன் அபராதம் செலுத்த வேண்டாம். ஆனா இங்கேயே நாங்க திருந்திட்டோம், இங்கேயே ரிஃபைன் ஆயிட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு ஃபைன் செலுத்த வேண்டாம். அங்க தண்டனை கிடையாது, ஃபைனும் கிடையாதுன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா.